சட்ட ரீதியாக ஜனநாயகன் திரைப்படம் என்னென்ன சிக்கல்களை சந்தித்து வந்தது என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வி.எம். சுப்பையா இணைந்திருக்கிறார். வி.எம். சுப்பையா, ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, தற்போது என்ன நிலை? பாத்தீங்கன்னா இந்த படம் தொடர்பாக டிசம்பர் 21 இந்த படம் சென்சாருக்கு விண்ணப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக ஜனநாயகம் படத்துடைய பட நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி நீதிமன்றத்தை அணுகினார்கள். அப்போது இந்த படத்துக்கு சான்றிதழ்களுக்கு வழங்கவில்லை என்று கேட்டிருந்தார்கள். வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதே தினம் அன்றைய 6ஆம் தேதியே ஜனநாயகம் படம் தொடர்பான இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு இந்த படம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த தகவல் அப்போது அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அவர் நீதிமன்றத்தில் காலை அவசரமாக நீதிமன்றத்தை முறையீடு செய்து அந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று கேட்ட அடிப்படையில் அந்த வழக்கம் அன்று உடனே மதியம் பிற்பகல் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் விசாரணை நடைபெற்றது. தீர்ப்பு தெரிவிக்கப்பட்டு படம் 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். ஆகவே இந்த தீர்ப்பை விரைவாக வழங்க வேண்டும் என்று தனிநீதிபதி ஆசாடு முறையிட்டார்கள். ஆனால் நீதிபதி அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. 9ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி காலை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது தனிநீதிபதி மறு ஆய்வு கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பியது தவறு, ஏனென்றால் இந்த படம் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக 5 பேர் கொண்ட குழு இதில் முடிவெடுத்து விட்டது. முடிவெடுத்த பிறகு சான்று வழங்குவதாக தெரிவித்த பிறகு திடீரென்று இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதை முன்கூட்டியே அவருக்கு தெரிவித்திருக்க வேண்டும், அவ்வாறு தெரிவிக்கவில்லை. ஆகவே மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியது தவறு என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆனால் பிறப்பித்த உத்தரவை பெற்ற 10-15 நிமிடங்களில் உடனடியாக பட நிறுவன சென்சார் போர்டு சார்பில் மத்திய அரசுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் உடனடியாக உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு முன்பு அங்கு முறையிட்டார். இந்த வழக்கில் இன்று மாலைக்குள் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அதாவது எங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கவில்லை, எங்களுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்காத காரணத்தினால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து பொங்கலுக்கு பிறகு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்போதே பேசப்பட்டது இந்த படம் பொங்கலுக்கு வராது என்று அப்போதே உறுதியாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு இந்த படம் தொடர்பான வழக்கு விசாரணை வந்தது. இந்த இடையில் இவர்கள் பொங்கலுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தை உடனடியாக பட நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாட்டினார்கள். பொங்கல் அன்று 15ஆம் தேதி அன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அங்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜனநாயக பட நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரித்து இந்த வழக்கை நாங்கள் அவசரம் விசாரிக்க விரும்பவில்லை, நீங்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தினார்கள். ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணை 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இதில் நீங்கள் முறையீடு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் தலைமை முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது தலைமை சொன்னால் நீங்கள் இருவரும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் விசாரணை வாதங்களை வைத்தால் இன்று மாலை தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தார். ஆனால் இரு தரப்பிலும் சுமார் 2-3 மணி நேரங்கள் விசாரணை நடைபெற்ற காரணமாக அன்று முழுவதும் இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து மாலை வரை நடைபெற்றது. ஆகவே தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார். இதன் காரணமாக அதன் பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் ஜனநாயகன் படத்தில் அந்நிய சக்திகள் நாட்டில் சில பிரச்சனை ஏற்படுத்தும் போல சில காட்சி அமைந்துள்ளது. மத நல்லிணத்துக்கு ஊர்வலிக்கும் காட்சிகளும் இதில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த புகார் ரொம்ப தீவிரமானது. அதில் சென்சார் போர்டு 5 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் இந்த புகாரை அளித்துள்ளார். ஆகவே இது தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் மறு ஆய்வுக்கு இந்த படத்தை அனுப்பியுள்ளார்கள் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. சென்சார் போர்டு வாதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள், அதைத்தான் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. எனவே ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் உடனே வழங்குமாறு தனிநீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார்கள். தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவஸ்தா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. அது மட்டுமல்லாமல் ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த படத்தை திரையிட அனுமதிக்க முன்பதாக தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் பட மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தேவைப்பட்ட நீங்கள் தனிநீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும், அதே வேளையில் நீங்கள் வேண்டுமானால் தனிநீதியம் சென்று மீண்டும் நீங்கள் முறையீடு செய்யலாம், ஆனால் மறு ஆய்வு செய்வதற்கு எதிராக பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதால் வேறு கோரிக்கையை மாற்றி அமைத்து நீங்கள் முறையீடு வேண்டுமானால் செய்யலாம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் பட நிறுவனத்தின் சார்பில் தனிநீதி அணுகவே இல்லை. அதன் பிறகு இந்த வழக்கு தொடர்பாக அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். ஏனென்றால் மீண்டும் தனிநீதியிடம் சென்று புதிதாக மனு ஒன்று தாக்கல் செய்ய வேண்டும். அந்த வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க நாளாகும் என்பதால் அவர்கள் பட நிறுவனத்தின் சார்பில் எந்த விதமான முடிவு மேற்கொள்ளாமல்
தலைமை நீதிபதி உத்தரவோடு இந்த வழக்கை அப்படியே நிறுத்திவிட்டார்கள். இதன் காரணமாக நீதிமன்றத்தில் எந்த நடவடிக்கையும் இல்லை, அது நின்றுவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த படம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே பட நிறுவனம் மீண்டும் மறுஆய்வு குழுவுக்கு விண்ணப்பித்திருப்பதாக தெரிகிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஎம் சுப்பையா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.